Hi, 10th student. இன்னைக்கு நாம 2027 பப்ளிக் எக்ஸாம்க்கான சீரியஸ்ல இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம கொஷின் நம்பர் 4. ஆல்ரெடி நம்ம 3 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். இன்னைக்கு 4th கொஷின் பார்க்கலாம் 5 மார்க்ல. ஃபர்ஸ்ட் ஏ செட், பி செட், சி செட் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இதில் வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு 3 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு சப்டிவிஷனாக சால்வ் பண்ணலாம். ஒரு சப்டிவிஷனும் தனித்தனியாக 5 மார்க்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நல்லா கிளியரா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுல ஏ செட் முதல்ல காப்பி பண்ணிக்கலாம். ஏ ஈக்குவல் டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ சச் தட் எக்ஸ் வந்து லெஸ் தென் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டபிள்யூன்றது என்ன நம்பர்னா ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். லெஸ் தென் 2னா 2 விட கம்மியா இருக்கிற வேல்யூ. அப்போ 0வும் 1 தான் 2 விட கம்மியா இருக்கு. 2க்கு வந்து லெஸ் தென் சிம்பிள் கொடுத்துருக்கிறதுனால 2 எடுக்க கூடாது. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ஏ செட் என்ன கிடைக்குது அப்படின்னா 0, 1 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது நாம பி செட் எடுத்துக்கலாம். பி செட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x belongs to n such that 1 less than x less than or equal to 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? nன்றது நேச்சுரல் நம்பர் அப்படின்னு அர்த்தம். நேச்சுரல் நம்பர் வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 அப்படின்னு போகும். இதுல 1ல இருந்து 4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 1ல வந்து லெஸ் தென் சிம்பிள் கொடுத்ததுனால 1 எடுக்கக்கூடாது. 4ல வந்து ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா 4 இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ 2 3 4 இதுதான் வந்து நம்மளுக்கு பி செட்டிங். இப்போ பி செட்டை காப்பி பண்ணிக்கலாம். பி செட் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 2 3 4 வந்து பி செட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சி செட். சி செட் வந்து அவங்களே டைரக்டா நம்பர்ஸாவே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? சி வந்து 3, 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அதை காப்பி பண்ணிக்கலாம். 3, 5. இப்போ நம்மளுக்கு ஏ பி சி 3 செட்டுமே கிடைச்சிருச்சு. இதுல இருந்து அவங்க கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A cross B union C equal to A cross B union A cross C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து LHS சைடு எடுத்துப்போம். LHS சைடுல என்ன இருக்கு? A cross B union C. இதுல ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா B union C தான் கண்டுபிடிக்கணும். அப்போ B union C equal to B செட்டை முதல்ல காப்பி பண்ணுங்க. B செட்ல என்ன இருக்கு? 2 3 4 யூனியன் கொடுத்துருக்காங்க. யூனியன் சிம்பிள். C செட்டை காப்பி பண்ணும். C செட்ல என்ன இருக்கு? 3, 5. இப்போ யூனியனுக்கு என்ன அர்த்தம்? யூனியன் அப்படின்னா ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். காமனா இருக்கிற டேர்ம் ஒரு டேர்ம் எழுதணும். அப்போ 2 3 4 5 இதுல இருக்குல்ல 5. இதுதான் நம்மளுக்கு B யூனியன் C. இப்போ இந்த B யூனியன் C கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆன்சரை எது கூட மல்டிப்ளை பண்ணணும்? A கூட மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ A கூட மல்டிப்ளை பண்ணிடலாமா? அப்போ A கிராஸ் B யூனியன் C. A செட்டை முதல்ல அப்படி காப்பி பண்ணிங்க. A செட் நம்ம மேல எடுத்துருக்கோம். என்னது? 0, 1 அப்படின்னு இருக்கு. அப்போ 0, 1 தான் A செட். கிராஸ் கொடுத்துருக்குதுன்னா கிராஸ் போட்டுட்டு B யூனியன் C. B யூனியன் C இங்க தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த ஆன்சர். 2 3 4 5. இப்போ கிராஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆர்டர் பேர்ல எழுதணும். ஓகேவா? இந்த 0வை எடுத்துக்கிட்டு இங்க இருக்கிற எல்லா வேல்யூஸ்க்கும் ஆர்டர் பேர் எழுதணும். நல்லா பாருங்க. 0வை எடுத்துட்டு இந்த 2 கூட எழுதுனா 0, 2. அதே மாதிரி 0வை எடுத்துட்டு 3 கூட எழுதணும். 0, 3. அடுத்து 0வை எடுத்துட்டு 4 கூட எழுதணும். அப்போ 0, 4. அகைன் 0வை எடுத்துட்டு 5 கூட எழுதணும். அப்போ 0, 5. இப்போ அதே போல 1 எடுத்துட்டு எல்லாத்துக்கும் எழுதணும். அப்போ என்ன ஆகும் பாருங்க? 1, 2 1, 3 1, 4 1, 5 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இது வந்து நாம 1 அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். அடுத்தது நாம RHS கண்டுபிடிக்கலாம். RHS சைடுல அவங்க என்ன கொடுத்துருவாங்கன்னா A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C இதுதான் கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல ஃபர்ஸ்ட்ல பிராக்கெட்ல இருக்கிற ரெண்டு வேல்யூ தனித்தனியா கண்டுபிடிச்சிக்கலாம். ரெண்டு வேல்யூ என்ன இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து A கிராஸ் B இருக்கு. இப்போ A கிராஸ் B னா என்ன அர்த்தம்? ஏபியும் பியும் கிராஸ் பண்ணிப்போம். A செட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? A செட் வந்து 0, 1 அப்படின்னு மேல எழுதியிருக்கோம். கிராஸ் போட்டுட்டு B செட்டை காப்பி பண்ணுங்க. B செட்ல என்ன இருந்தது? 2 3 B செட்ல வந்து நம்மளுக்கு 2 3 4 இருந்ததா? B செட்ல 2 3 4 இருந்தது. சோ அதை காப்பி பண்ணிக்கிட்டோம்.
இப்போ இதுக்கு ஆர்டர் பேர்ல எழுதணும். ஏன்னா கிராஸ் வந்திருக்குல்ல, அப்போ 0 எடுத்துட்டு இது எல்லாத்துக்கும் எழுதணும். அப்போ 0,2 0 எடுத்துட்டு 3 கூட 0,3 திரும்ப 0 எடுத்துட்டு 4 கூட 0,4. அடுத்தது 1 எடுத்துட்டு அதே மாதிரி ரைட் பண்ணணும். 1,2 1,3 1,4. இது வந்து நம்மளுக்கு A கிராஸ் B. அடுத்தது A கிராஸ் C கண்டுபிடிக்கணும். அப்போ A கிராஸ் Cன்னு எடுத்துட்டு A செட்டை முதல்ல காப்பி பண்ணுங்க. A செட்ல என்ன இருக்கு? 0வும் 1 இருக்கு. அது இன்ட்டு போட்டுட்டு C செட்ல என்ன இருக்குன்னு பாருங்க. C செட்ல வந்து 3,5 இது மேல பார்த்துருக்கோம். ஸோ இதை ரெண்டையும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கிராஸ் பண்ண போறோம். இப்போ 0 எடுத்துட்டு இது கூட எழுதணும். 0,3 0,5. அடுத்தது 1 எடுத்துட்டு 1,3 1,5. இப்போ இந்த ரெண்டு ஆன்சரும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. A கிராஸ் Bயும் கிடைச்சிருச்சு, A கிராஸ் Cயும் கிடைச்சிருச்சு. கிடைச்ச இந்த ரெண்டு ஆன்சருக்கும் நம்ம என்ன எடுக்கணும்? யூனியன் எடுக்கணும். அப்போ A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C அந்த கண்டிஷன் எழுதிட்டு இப்போ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. இதுல எதெல்லாம் ரெண்டு ஈக்குவலா இருக்கோ அது ஒரு சேமா இருக்கோ அது ஒரு டைமும், மற்றது எல்லாத்தையும் சேர்த்தும் எழுதணும். ஓகேவா? இதுல 0,2 இதுல 0,3 ரெண்டுத்துலயும் 0,3 இருக்கு, காமனா எழுதியாச்சு. அதுல 0,4 இதுல 0,5. அடுத்தது இதுல 1,3 அதுல 1,2 இருக்கு. ஸோ 1,2 இதுல 1,3 ரெண்டுத்துலயுமே 1,3 இருக்கு, காமனா எழுதியாச்சு. அதுல 1,4 இருக்கு, இதுல 1,5 இருக்கு. ஸோ இது நாம 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ 1 and 2 பாருங்க, நம்ம கண்டுபிடிச்ச LHSம் RHSம் ரெண்டும் 0,2 0,3 0,4 0,5 1,2 1,2 1,3 1,4 1,5 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஈக்குவலா இருக்கா? அப்ப என்னன்னு எழுதிடலாம்? LHS equal to RHS ரெண்டும் சேமா இருக்கு. from 1 and 2 1 மற்றும் 2ல இருந்து இது என்ன ஆகுது? ரெண்டும் சேமா இருக்கு. அப்ப அந்த கண்டிஷன் வந்து ஈக்குவல் தானே ப்ரூவ் பண்றோம். சோ கண்டிஷனை எழுதுங்க. கண்டிஷன் என்ன? A கிராஸ் B யூனியன் C ஈக்குவல் டு A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. இது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஓகேவா? இது முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு இதுல செகண்ட் சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷன்ல செகண்ட் சப்டிவிஷன் என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க? நம்மளுக்கு A கிராஸ் B intersection C equal to A கிராஸ் B intersection A கிராஸ் C. இதுதான் நம்மளுக்கு செகண்ட் சப்டிவிஷனுக்கான கண்டிஷன். ஓகேவா? இப்போ செகண்ட் சப்டிவிஷன் போடலாம். செகண்ட் சப்டிவிஷன்ல நம்ம காப்பி பண்ணிக்கலாமா திரும்ப? A செட் B செட். A செட் வந்து நம்மளுக்கு A செட் என்னன்னு கிடைச்சது? நம்மளுக்கு 0,1. அடுத்தது B செட்ல என்ன கிடைச்சது? B செட்ல 2 3 4. நெக்ஸ்ட் C செட்ல என்ன கிடைச்சது? இதுதான் நம்ம முதல் ஸ்டார்டிங்கே போட்டுருந்தோம். ஓகேவா? C செட்ல வந்து நம்மளுக்கு 3,5 இதை அவங்களே கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை வச்சு நாம இந்த கண்டிஷனை சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷனை சால்வ் பண்றதுக்கு LHS சைடு எடுத்துக்கலாம். LHSல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A கிராஸ் B யூனியன் C அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத தான் சால்வ் பண்ணணும். அப்போ என்ன வரும்? B யூனியன் C அப்படின்னு எடுத்துட்டு B க்கு பதிலா B செட்டை காப்பி பண்ணுங்க. B செட்ல என்ன இருக்கு? 2 3 4 யூனியன் சாரி இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது யூனியன் இல்ல, இன்டர்செக்ஷன். இது வந்து இன்டர்செக்ஷன். அப்போ B இன்டர்செக்ஷன் C. அப்ப இன்டர்செக்ஷன் இந்த இடத்துலயும் இன்டர்செக்ஷன் மாத்திக்கங்க. இங்க நம்மளுக்கு இன்டர்செக்ஷன் C. C செட் வந்து 3,5 அப்படின்னு இருக்கு. இப்போ இத ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. இன்டர்செக்ஷனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இதுல காமனா இருக்கிறது. இதுலயும் 3 இருக்கு, இதுலயும் 3 இருக்கு. அப்போ B இன்டர்செக்ஷன் C நம்மளுக்கு வெறும் என்ன மட்டும் கிடைக்கும்? 3 மட்டும் தான் கிடைக்கும். இப்போ இந்த ஆன்சரை எது கூட மல்டிப்ளை பண்ணணும்? A கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ A கிராஸ் B
intersection C equal to A set அப்படி காப்பி பண்ணீங்க. A setல என்ன இருக்கு? 0வும் 1 இருக்கு. கிராஸ் போட்டுட்டு இப்போ B intersection C ல என்ன இருக்கு? 3. இப்போ இத ரெண்டுத்துக்கும் நாம என்ன எடுக்கணும்னா கிராஸ் பண்ணணும். ஆர்டர் பேர்ல எழுதணும். 0 எடுத்துட்டு 3 கூட எழுதுனா 0, 3. 1 எடுத்துட்டு 3 கூட ரைட் பண்ணோம் அப்படின்னா 1, 3. இதுதான் நம்மளுக்கு LHS. ஸோ அது 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது நம்மளுக்கு RHS தேவை. ஓகேவா? RHS சைட்ல நம்மளுக்கு என்ன கண்டிஷன் இருக்கு? RHS சைட்ல நம்மளுக்கு A cross B intersection A cross C ன்னு இருக்கு. ஓகேவா? அப்போ A cross B intersection A cross C ன்னு இருக்கா? ஃபர்ஸ்ட் நாம ரெண்டு பிராக்கெட்ல இருக்கிறதையும் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் A cross B எடுத்துப்போம். இந்த A cross B ல A செட்டை காப்பி பண்ணிக்கலாம். A செட்ல நம்மளுக்கு என்ன கொடுத்திருந்தாங்க? 0வும் 1ம் இருந்தது. கிராஸ் B செட்ல என்ன இருந்தது? 2, 3, 4 இருந்ததா? இத ஆர்டர் பேர்ல எழுதணும். ஏன்னா இங்க கிராஸ் வந்திருக்குல்ல. ஸோ 0 எடுத்துட்டு இந்த 3 வேல்யூஸும் எழுத போறோம். 0, 2, 0, 3, 0, 4. அடுத்தது 1க்கு ரைட் பண்ணணும். 1, 2, 1, 3, 1, 4. இது நம்ம A cross B. அடுத்தது A cross C. A cross C அப்படின்றது Aவை காப்பி பண்ணிக்கலாம். 0வும் 1ம். கிராஸ் போட்டுட்டு Cக்கு பதிலா C செட்டை காப்பி பண்ணணும். C செட்ல என்ன இருக்கு? 3, 5. ஸோ இதுக்கு ஆர்டர் பேர் எழுதணும். இதுக்கு ஆர்டர் பேர் எழுதணும் அப்படின்னா 0 வச்சுட்டு 0, 3, திரும்ப 0வை 5 கூட எழுதணும் அப்படின்னா 0, 5. 1 எடுத்துட்டு 3 கூட எழுதணும். 1, 3, திரும்ப 1, 5. ஸோ நம்மளுக்கு இந்த ரெண்டு பிராக்கெட்ல இருந்து கிடைச்சிச்சு. இந்த ரெண்டு வேல்யூக்கும் நம்ம என்ன எடுக்கணும்? இன்டர்செக்ஷன் எடுக்கணும். அப்போ இன்டர்செக்ஷன் எடுக்கணும். இந்த வேல்யூக்கும் இதுக்கும் நம்ம என்ன எடுக்க போறோம்? இன்டர்செக்ஷன் எடுக்க போறோம். இன்டர்செக்ஷன் அப்படின்றது காமனா இருக்கிறத மட்டும் தான் எழுதணும். அப்போ A cross B இன்டர்செக்ஷன் A cross C. இது ரெண்டுத்துலயும் காமனா என்ன இருக்கு பாருங்க. இதுலயும் 0, 3 இருக்கு. இதுலயும் 1, 3 இருக்கு. இதுல 1, 3 இருக்கு. வேற ஏதாவது காமனா இருக்கா? இல்ல. சோ அப்போ நம்மளுக்கு ஆன்சர் 0, 3யும் இன்னொன்னு 1, 3யும் கிடைக்குது. இப்போ இதை நாம 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ LHSம் RHSம் கம்பேர் பண்ணுங்க. நம்மளுக்கு 1ன்னு ஆன்சர் கிடைச்சதுலயும் 0, 3, 1, 3 தான். இதுலயும் 0, 3, 1, 3. ரெண்டு ஆன்சரும் சேமா இருக்கா? அப்போ LHSம் RHSம் நம்மளுக்கு எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா சேமா இருக்கு. LHS equal to RHS. So from 1 and 2, 1 மற்றும் 2ல இருந்து நம்மளுக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ கண்டிஷனை ஒரு டைம் எழுதிருங்க. A cross B intersection C equal to A cross B intersection A cross. ஓகேவா? hence verified அப்படின்னு எழுதிக்கலாம். hence verified. ஓகே, அடுத்தது நாம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போறோம். இந்த தேர்ட் சப்டிவிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிஷன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். கண்டிஷன் என்ன இருக்கு? A யூனியன் B கிராஸ் போட்டு C. ஓகேவா? அடுத்தது RHS சைடுல A cross C யூனியன் B cross C. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேர்ட் சப்டிவிஷனா கொடுத்துருக்காங்க. இந்த தேர்ட் சப்டிவிஷன்ல ஃபர்ஸ்ட் நாம A செட்டை எழுதிக்கலாம். A செட்ல என்ன இருக்கு? 0, 1. அடுத்து B செட். B செட்ல என்ன கொடுத்திருந்தாங்க? 2, 3, 4. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா C செட். C செட்ல என்ன இருந்தது? 3, 5. ஏன் இதை நான் திரும்ப திரும்ப ABC அப்படின்னு எழுதுனேன் அப்படின்னா நம்மளுக்கு சப்டிவிஷன் தனித்தனியா தான் கேட்க போறாங்க. 3 சப்டிவிஷனுமே ஒன்னா கேட்க போறது இல்லை. ஏதாவது ஒரு சப்டிவிஷன் தான் நம்மளுக்கு 5 மார்க்ல வரப்போகுது. ஸோ அதனாலதான் ஏபிசியை திரும்ப திரும்ப நான் காப்பி பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா LHS எடுத்துக்கலாம். LHS சைட்ல A யூனியன் B கிராஸ் Cன்னு இருக்கா? அப்போ இதுல ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A யூனியன் B கண்டுபிடிக்கணும். பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது. அப்போ A செட்டை அப்படியே காப்பி பண்ணிப்போம். A செட்ல என்ன இருக்கு? 0வும் 1. யூனியன் B செட்ல என்ன இருக்கு? 2, 3, 4 இருக்கு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் யூனியன் எடுத்தோம் அப்படின்னா யூனியன் எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். இப்போ 0, 1, 2, 3, 4 இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதியாச்சு. ஓகேவா? இந்த வேல்யூவை A யூனியன் B கிடைச்ச வேல்யூவை எது கூட கிராஸ் பண்ணணும்? C கூட நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். ஓகேவா? அப்போ
சி கூட பண்ணலாம். ஏ யூனியன் பி கிராஸ் சி. இப்போ ஏ யூனியன் பி ஓட வேல்யூ இங்க இருக்கு. இதை காப்பி பண்ணிக்கலாம் அப்படியே டைரக்டா. 0 1 2 3 4 இன்ட்டு சி செட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 3, 5 இருந்தது. இப்போ இதுக்கு ஆர்டர் பேர் எழுதணும். ஓகேவா? இப்போ இதுக்கு ஆர்டர் பேர் எழுதணும் அப்படின்னா சரி, இதுக்கு ஆர்டர் பேர் எழுதிக்கலாம். என்ன வரும் பாருங்க, 0 எடுத்துட்டு இது ரெண்டுத்து கூட எழுதணும். 0, 3 0, 5. அடுத்தது 1 எடுத்துட்டு இந்த 2 வேல்யூஸ்க்கும் எழுதணும். 1, 3 1, 5. அடுத்து 2, 2, 3 2, 5. நெக்ஸ்ட் 3, 3, 3 3, 5. அடுத்தது 4, 4, 3 4, 5. ஓகேவா? இப்போ இதுதான் நம்மளுக்கு 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. LHS சைடுல நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர். இப்போ RHS சைடு கண்டிஷன் போகும். RHS சைடுல அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா A cross C யூனியன் B cross C. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு தேர்ட்ல அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன். A cross C யூனியன் B cross C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு பிராக்கெட் குள்ள இருக்கிறத சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் A cross C எடுத்துக்கலாம். A cross Cன்றது A செட்டை காப்பி பண்ணிப்போம். A செட்ல என்ன இருக்கு? 0வும் 1 இருக்கு. கிராஸ் C செட்ல என்ன இருக்கு? 3, 5 இருக்கு. இப்போ இத ரெண்டையும் கிராஸ் வரதுனால ஆர்டர் பேர்ல எழுதணும். 0 எடுத்துட்டு இந்த 2 வேல்யூஸ்க்கும் 0, 3 0, 5. அடுத்தது 1 எடுத்துட்டு 1, 3 திரும்ப அந்த 1 5 கூட எழுதணும். 1, 5. ஓகேவா? அடுத்தது இங்க நம்மளுக்கு A cross C கண்டுபிடிச்சது. அடுத்தது B cross C கண்டுபிடிக்கணும். அப்போ B cross C அப்படின்னு எழுதிட்டு B க்கு பதிலா B செட் எழுதுங்க. B செட்ல என்ன இருந்தது? 2 3 4 கிராஸ் C செட்ல நம்மளுக்கு என்ன இருந்தது? 3யும் 5 இருந்தது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நாம ஆர்டர் பேர் எழுத போறோம். ஓகேவா? ஏன்னா கிராஸ் இருக்குல்ல. அப்போ 2 எடுத்துட்டு இந்த 2 வேல்யூஸ் 2, 3 திரும்ப 2 எடுத்துட்டு 5 கூட 2, 5. அடுத்து 3க்கு 3, 3 அடுத்தது 3, 5. நெக்ஸ்ட் வந்து 4க்கு எழுதணும். 4, 3 4, 5. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இந்த ரெண்டு வேல்யூஸ்க்கும் நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா யூனியன் எடுக்கணும். கரெக்டா? இந்த வேல்யூக்கும் இங்க இருக்கிற இந்த வேல்யூக்கும் நம்ம என்ன எடுக்க போறோம்? யூனியன் எடுக்க போறோம். யூனியன் என்ன பண்ணுவோம்? சேர்த்து எழுதுவோமா? சேர்த்து எழுதலாமா? அப்போ A cross C யூனியன் B cross C. இதுல அப்படியே வரிசையா எழுதிடலாம். 0, 3 இதுல 0, 5 இருக்கா? 0, 5. இதுல 1, 3 இதுல 1, 5. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2, 3 2, 5. இப்போ இங்க 3, 3 3, 5. நெக்ஸ்ட் பாருங்க 4, 3 4, 5. இது நம்மளுக்கு செகண்ட். இப்போ ஃபர்ஸ்டையும் செகண்டையும் கம்பேர் பண்ணுங்க. 0, 3யும் 5யும் 1 3 அதே மாதிரி 1 3 1 5 2 3 2 5 3 3 3 3 5 4 3 அதே தான் நம்மளுக்கு எங்க ஆன்சர் கிடைச்சிருக்கு? செகண்ட்லயும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ LHS equal to RHS ரெண்டும் சேமா இருக்கு. ஸோ அதனால ஃப்ரம் 1 and 2ல இருந்து நம்மளுக்கு LHS equal to RHS. ஸோ கண்டிஷனும் நாம என்னன்னு சொல்லிடலாம்? ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ கண்டிஷன் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? தேர்ட் கண்டிஷன் A யூனியன் B cross C equal to A cross B. ஓகேவா? சாரி, A cross C. A cross C யூனியன் B cross C. ஸோ இந்த கண்டிஷன் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. ஸோ hence வெரிஃபைடு. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷின்ஸ். ஸோ நாம 2027க்கான சீரீஸ்ல இதுவும் இம்பார்ட்டண்ட்டான கொஷின். பிளேலிஸ்ட்டில் தனியாக இருக்குது 2 மார்க்கும் 5 மார்க்கும். ஸோ அதை வாட்ச் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.